உடம்புக்கு என்னமா பிரச்சனை? அம்மா என்னத்தை வேணாலும் வாங்கி தொலைமா. அம்மா படுத்தாதம்மா. ஐயோ ராமா, உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதாம்மா தெரியுது. நீ எப்படியோ கூப்பிட்டு தொலை. பையன் எப்படி வெளிக்கு போறான்? அம்மா நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் சரியா கரெக்டா சொல்றியா? எங்க இருந்துமா வரீங்க? வீட்ல இருந்து வரேன் டாக்டர். உடம்புக்கு என்னமா பிரச்சனை? என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர். அப்புறம் எதுக்குமா வந்திருக்க? என் பையனுக்கு லூஸ் மோஷன் டாக்டர். சரிம்மா, பேரை சொல்லு. கௌரி. என்னம்மா பார்க்க ஆம்பளை பையனாட்டா இருக்கான், பொம்பளை பேரா வச்சிருக்க? அது என் பேரு டாக்டர். உன் பேரை யாருமா கேட்டா? உன் பையன் பேரை சொல்லு. ராஜா. வீட்ல நாங்க செல்லமா ராஜ்னு தான் கூப்பிடுவோம். நீ எப்படியோ கூப்பிட்டு தொலை. பையன் எப்படி வெளிக்கு போறான்? கதவை திறந்து வச்சா போதும், டாக்டர் அப்படியே வெளியே ஓடிடுவான். அதனால நாங்க எப்போதுமே கதவை பூட்டியே தான் வச்சிருப்போம். ஏமா நீ எப்போதுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், வீட்ல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன். வெளியே வந்திருக்கேன், அதனால புடவை கட்டியிருக்கேன். ஐயோ ராமா, உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதாம்மா தெரியுது. பையன் சாப்பிட்டானா சொல்லு. இல்ல டாக்டர், அதுக்குள்ள அவன் கையை கழுவி விட்டேன், இல்லனா வாயில எடுத்து ஏதாவது வச்சிருப்பான். ஏம்மா படுத்தாதம்மா, நானே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ போய் உன் புருஷனை வர சொல்லுமா. அவர் வெளியே போயிருக்கார் டாக்டர். ஏம்மா நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் சரியா கரெக்டா சொல்றியா? சரி டாக்டர். பையன் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டானா? பால் மட்டும் குடிச்சான். பாலை காய்ச்சி கொடுத்தியா? தாய்ப்பாலை எப்படி டாக்டர் காய்ச்சி கொடுக்க முடியும்? ஏம்மா பையனுக்கு 3 வயசு ஆகுது, இன்னுமா தாய்ப்பால் குடிக்கிறான்? இல்ல டாக்டர், என் குடும்பத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் 5 வயசு வரைக்கும் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆமாம்மா, இப்போ உன் குடும்ப கதையெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். இவளை எப்படியாவது பேசி துரத்திடணும், இல்ல நம்மள சாவடிச்சிடுவா. எம்மா பையன் ஏதாச்சும் சாப்பிட்டானா? பால் தவிர ஆவின் பால் மாதிரி ஏதாவது சாப்பிட்டானா? ஆவின் பால்லா? இல்ல டாக்டர், நாங்க ஆரோக்கியா தான் வாங்குவோம். எம்மா என்னத்தை வேணாலும் வாங்கி தொலைமா. அந்த கருமத்தை அவன் குடிச்சானா? இல்ல டாக்டர். மோஷன் தண்ணி மாதிரி போறானா? இல்ல டாக்டர், கொஞ்சம் சாம்பார் மாதிரி போறான். என்னது சாம்பார் மாதிரி போறானா? அதுல கொஞ்சம் சோத்தை போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.